இப்படி செஞ்சால் பாத்திரம் கூட மிஞ்சாது. போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. 10 இட்லி தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டதும் இதோட 5 பூண்டுப்பல் கூடவே அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. நல்லா வறுபட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஆறட்டும். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை நல்லா அலசி எடுத்து உலர்த்தி அதுக்கப்புறமா எண்ணெயில் வதக்கிக்கங்க. அப்போ தான் பச்சை வாசலாம் போய் நல்லா சுவையாக இருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கி வரும். இது மாதிரி நல்லா வதக்கின பிறகு அதை ஆற விட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் பூண்டு சேர்த்துட்டு கூடவே அரைக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 3 பச்சை மிளகா, வதக்கி ஆற வச்ச முருங்கைக்கீரை, கூடவே உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி எல்லாம் சேர்த்து அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றி கலந்தீங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான முருங்கைக்கீரை சட்னி ரெடி.